கல்யாணம் ஆகி சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்தோடனே அந்த ரிசப்ஷன் ஒண்ணு வைப்பாங்கல்ல, அது 2 வீடு கலந்து பேசி பண்ணணும். எதுவுமே பண்ணல. இவங்களா பேசி இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு ரிசப்ஷன்னாங்க. நான் கூட எங்க வீட்ல யார்ட்டயும் சொல்லியே அப்படின்னு நினைச்சு வருத்தத்துல இருந்தேன். ஆனா சரி இவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ரிசப்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. சாப்பாடுலாம் ஆர்டர் குடுத்துருந்தாங்கம்மா. இவ்வளோ பாத்திரம் கிடந்தது. புது பொண்ணுமா என்ன போய் பாத்திரம்லாம் விளக்க வச்சுட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு நல்ல ஒரு வேலையாளு இவங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறோம்னு சொல்லி உட்காந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அவ்வளோ பாத்திரத்தையும் கடந்து விளக்குன்னு விளக்குறேன். மறக்கவே மாட்டேன். இப்போ சொல்லி சொல்லி காட்டுவேன். கல்யாணம் ஆகி வந்தா இனி பாத்திரமா விளக்க போட்டி அப்படின்னு அதெல்லாம் விலைக்கு கொடுத்து இந்த ஆள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக வந்து ஒரு அப்பாவி ஜீவன் கரெக்ட். இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அம்மா தேய்ச்சாங்க. அதுக்கு கடுப்புல இருந்து அந்த பொறுப்பு ஐயா கையில போயிருச்சு. ஆனா கல்யாணம் ஆன பிள்ளைகளுக்கு ஒண்ணு சொல்றேம்மா, கல்யாணம் ஆன புதுசுல மாமியார் வீட்டுல நல்ல பேர் எடுக்கணும்னு கண்ணா அப்படின்னாலும் வேலை செஞ்சு காட்டிடாதீங்க. அவ்வளவுதான். ஆமா. அப்புறம் நாங்களா செய்ய சொன்னோம், நீ யாரும் இழுத்துப்பட்டு செஞ்ச அப்படிம்பாங்க.